ரசூல்மார்களை எல்லாம் நடத்தினார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு வீடு ஒன்று அழகான வீடு கட்டப்பட்டது. அதை சுத்தி பார்த்தவர்கள் சொன்னார்கள், எல்லாமே கரெக்டா இருக்குது, ஒரே ஒரு செங்கல் மட்டும் பாக்கி. அந்த செங்கல் நான் தான் எல்லாருக்கும் சொல்லலாம். என்னை கொண்டு அந்த நுபுவத்தை அல்லாஹ் பூர்த்தி செய்திருக்கிறார். அப்ப எல்லா நபிமார்களுக்கு பிறகும் ஒவ்வொரு நபிக்கு பிறகு ஒரு நபி வந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு ரசூலுக்கு பிறகு ஒரு ரசூல் வருவார்கள். ரசூலுல்லாவுக்கு பிறகு எந்த ரசூலும் வரமாட்டார். அப்ப கடைசி நபி ஆத்தமும் நபி அவர்களுடைய பிரச்சாரம் என்பது கியாமத் நாள் வரை நிலையானது. நபி அவர்கள் நுபுவத் என்பது உலகம் முழுவதும் உள்ளது. மற்ற நபிமார்கள் இதில் வேறுபட்டவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நுபுவத் என்பது குறிப்பிட்ட இடத்தோடு சம்பந்தப்பட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய நுபுவத் என்பது குறிப்பிட்ட இடத்தோடு முடியும், உலகம் முழுக்க இருக்காது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய பணி என்பது உலகம் முழுக்க இருக்கு. இவர்களுடைய பணி ஒரு காலத்தில் முடிவடையும். வஃபாத் வரைக்கும் தான் அந்த செய்தி. அதுக்கு பிறகு அடுத்த தூதர் வந்துட்டா அவர்களுடைய வழிகாட்டுதல் நிறைவு பெற்றுவிடும். ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் அப்படிப்பட்டதல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் கியாமத் வரைக்கும் அவர்கள் தான் நபி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடைசியில் வருவார் உலகத்துக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு மீண்டும் வருவார். வந்தா அவங்களுக்குனே ஒரு வேலை இருக்கு, அவங்களே ஒரு நபி. அவர்கள் தங்கள் பாணியிலே நடந்து கொள்வார்களா அல்லது இந்த உம்மத்தில் ஒரு ஆளா நடந்துக்குவாங்களா அப்படின்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், இந்த உம்மத்தில் ஒரு நபர் நான், இந்த உம்மத்தில் ஒரு ஆளா நான் வந்திருக்கேன் என்பதாக சொல்லி அங்கே அவரை தொழுகை நடத்த சொல்லுகின்ற இமாமிடத்துல இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. அப்படியானால் கியாமத்துடைய கடைசி வரை நபி அவர்கள் தான் நபியாக இருக்கிறார். ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அவர்கள் தௌராத் வேதத்தை எடுத்து படித்து இது அழகாக இருக்கிறதுன்னு வர்ணித்துக் கொண்டிருந்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவந்து போனது. அப்போ உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், ரலித்து பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலா. அல்லாஹ்வை ரப்பாக, இந்த இஸ்லாத்தை மார்க்கமாக எல்லாம் ஏற்றுக்கொண்டோம், மனப்பூர்வமாக நாங்கள் அங்கீகரித்துக் கொண்டோம் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லவ்கான மூசா ஐயா, இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோட வந்தாலும் மா வசியாக இல்லத்திபாய், என்னதான் பின்பற்றுவாங்க, அவங்களுக்கு என்னை பின்பற்றதை தவிர வேறு ஒரு வழிமுறை முகாந்திரம் அவர்களுக்கு தரப்படலைன்னு சொன்னாங்க. அப்ப நபிமார்களை நீ வந்தாலும் இந்த உம்மத்தில் ஒரு ஆளாகத்தான் வர முடியும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நபியின் நுபுவத் என்பது விசாலமானது. ஒரு ஊருக்கல்ல, ஒரு உலகத்துக்கமானது, ஒரு இடத்துக்கு மட்டுமொழிதானதல்ல, ஒரு காலத்தில் ஒரு உட்பட்டதல்ல, அது கியாமத்து வரை நீடித்தது. சில விஷயங்களை மட்டும் பேசி நிறைவு செய்கிற மார்க்கம் அல்ல. இந்த உம்மத்துல இந்த மனித சமூகத்திற்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அதை எல்லாவற்றையும் குர்ஆன்ல இருக்கு. வலா ரத்பி வலா யாபிசின் இல்லா ஃபி கிதாபின் முபீன், காய்ந்ததோ உலர்ந்ததோ எல்லாவற்றையும் இந்த குர்ஆன்ல வச்சிருக்கோம். திபியானுல் லிகுல்லி ஷை, எல்லா வஸ்துக்குமான விளக்க வரை இந்த திருக்குர்ஆனுக்குள் இருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா, ஆயத்தில் வருகிறது அல்லவா. அப்போ மனித சமூகத்திற்கு எவ்வளவெல்லாம் தேவையோ எல்லாம் இருக்கிறது. எனவே தான் நாம் பெற்றிருக்கக்கூடிய அந்த நுபுவத்தை நாம் மிகச் சிறப்பான முறையில் கொண்டாடுகிறோம், அதை நாம் படிக்கின்றோம், அதன் மூலமாக பின்பற்றுவதற்கு நாம் தயாராகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உயிரோடு இஸ்லாமிய இந்த மார்க்கத்தின் வரலாறுகளை காப்பதற்கு
சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வ மிதாதஹு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி